நடிப்பு பாதி கவர்ச்சி பாதி ஆண்ட்ரியாவின் புதிய அகராதி. விஸ்வரூபம் 2 படத்தில் கமலுடன் நடித்து விட்டு வந்த ஆண்ட்ரியாவுக்கு சில டைரக்டர்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து விட்டனர். குறிப்பாக ஜீவா நடித்துள்ள என்றென்றும் புன்னகை படத்தில் த்ரிஷாவுடன் இன்னொரு நாயகியாக நடித்திருக்கும் ஆண்ட்ரியா தங்க மீன்கள் படத்தை அடுத்து ராம் இயக்கும் தரமணி, சுந்தர் சி இயக்கி வரும் அரண்மனை படங்களிலும் கதாநாயகியாக நடித்து வருகிறார். இதனால் எப்போதும் இல்லாத மகிழ்ச்சியில் இருக்கிறார் ஆண்ட்ரியா. அதோடு இந்த படங்களில் தொடையழகை ரசிகர்களின் ரசனைக்கு விருந்து படைத்திருக்கும் ஆண்ட்ரியா இதன் பிறகு இன்னும் கூடுதல் கவர்ச்சி சேவைக்கும் தயாராகி கொண்டிருக்கிறார். குறிப்பாக நஸ்ரியா போன்ற நடிகைகளுக்கு அலர்ஜியான தொப்புள் பிரதேசத்தையும் விருந்து படைக்க போகிறாராம். விருந்து வைப்பது என்று முடிவெடுத்து விட்ட பிறகு எந்த குறையும் வைக்கக்கூடாது என்பதே எனது நோக்கம் என்றும் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுகிறார் ஆண்ட்ரியா. அதே சமயம் சில நடிகைகளை போன்று ஆபாச அட்டகாசம் செய்யும் ஐடியாவும் அவரிடம் இல்லையாம். என்னதான் கிளாமரை முன்வைத்த கதை என்றாலும் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தும் காட்சிகளும் இருத்தல் அவசியமாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கடவுள் பாதி மிருகம் பாதி என்று கமல் சொன்னது போல் நடிப்பு பாதி கவர்ச்சி பாதி என்று கலந்து கட்டி அடிப்பாராம் ஆண்ட்ரியா.